சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல முத்து இருந்துட்டு, எனக்கு என்னமோ பார்லர் அம்மா மேல தான் டவுட்டா இருக்கு. மீனா திரும்ப இந்த வீட்டுக்கு வரமாட்டான்னு பார்லர் அம்மாவே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனையோ தடவை மீனா வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. அப்போல்லாம் இந்த வேலை செய்யாத பார்லர் அம்மா இப்போ ஏதோ திட்டத்தோட இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக செல்வம் இருந்துட்டு, எனக்கு என்னமோ உங்கள் அண்ணி மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவங்களோட முகமும் அன்னைக்கிலேருந்து சரியில்லைன்னு சொன்ன சிஸ்டரோட முகமும் சரியில்லைன்னு தான் சொன்னேன். ஒரு வேளை இவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கணுமோ? ஏன்னா ரோகிணி மேலே டவுட்டாக இருக்குது, கிரிஷ் மேலே டவுட்டாக இருக்குன்னு நம்ம சிஸ்டரு அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை அதை பற்றின ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? ஏன்னா தீபாவளி டைமு கிறிஷும் அவங்க பாட்டின்னு சொல்லி அவங்களும் அதே ஊரில் தான் இருந்திருக்காங்க, அதே கோயிலில் தான் இருந்திருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொன்ன உடனே முத்து இருந்துட்டு, நீ சொல்கிறதும் சரியாதாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாவை தேடிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் இருந்துட்டு, ரோகிணி ஷோரூம்க்கு போகலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் மதியம் சமைக்கணும், அதனால் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் அந்த மீனாவோட வேலை தானே, நீ எதுக்காக அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வேணும்னா வீட்டுக்கு வேறு ஆள் வைக்கலாம், அம்மாவும் இப்போ வீட்டில் சும்மா தானே இருக்காங்க, அம்மா செய்யட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, நான் தான் இந்த வீட்டை பார்த்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.